கடன் வாங்குறது அப்படின்னா, திங்கட்கிழமை மட்டும்தான் வாங்கணும். திங்கட்கிழமை வாங்கக்கூடிய கடன் அடைபடும். கடன் கட்ட வேண்டிய நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குளிகை நேரத்தில கடன் கட்டணும். கடன் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பேங்க்கு கொண்டு போய் கட்ட முடியலனா கூட, ஒரு கவர்ல அந்த பேங்கோட அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் எழுதி, அது யார் பேர்ல அந்த கடன் இருக்கோ அவங்களோட பேர எழுதி, என்ன நம்மகிட்ட ஒரு ரூ. 100 இருந்தாலும் சரி, வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ள ஒரு அமௌண்ட்ட ஒரு கவர்ல போட்டுட்டு வரலாம். யார்கிட்டயாவது வாங்கியிருந்தா அந்த டைம்ல குடுத்துறலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது, கடன் அடையறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அது போலவே கடன் வந்து வாங்கவே கூடாது. நமக்கு நல்ல பொருளாதாரம் வேணும் அப்டின்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு எவ்வளோ நமக்கு ஒரு 100 கிராமோ, 1/4 கிலோவோ, 1 கிலோவோ நம்மளால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு குங்குமம், தாழம்பூ, குங்குமம், அரக்கும் குங்குமம் வாங்கணும். வாங்கி நைட்டு வீட்ல பூஜை அறையில வச்சிரணும். அடுத்த நாள் காலையில நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறதோ, அல்ல நமக்கு இஷ்ட தெய்வமோ ஒரு அம்மன் இருக்கும் இல்லைங்களா? அந்த அம்மன் கோவில்ல கொண்டு போய் அர்ச்சனைக்கு, குங்கும அர்ச்சனைக்கு அந்த குங்குமத்த குடுத்துட்டு, அந்த குங்குமம் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமம் வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் குடுக்கணும். இந்த மாதிரி பண்ணும் பொழுதும், இந்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு வராது. இது எல்லாமே ஒவ்வொரு கிரக காரகத்துவத்தில தான் சொல்றேன். இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ கிரியேட் ஆகுது.